இப்போ 90s கிட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த எலந்த ஜாம், நூல் மிட்டாய், ஜீரா, கொய்யா, ஆரஞ்சு மிட்டாய், போலோ, ஜெல்லி, கமர்கட்டு, சோம்பு, இது வந்து எல்லாருக்குமே தெரியும் புளிப்பு சாக்லேட். ஆமா. அப்புறமா இப்போ வந்து எல்லாருமே லைக் பண்றது இது ஸ்டோன் கேண்டின்வாங்க. இது என்ன மாதிரி சுத்திட்டு இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி சுத்துவாங்க. ஆமா. சோ இந்த மாதிரி கேம் விளையாடிட்டு அப்புறமா இதை சாப்பிடுவாங்க. வெல்கம் வணக்கம் மக்களே. நம்ம 90 கிட் சாக்லேட் வாங்குறதுக்காக நம்ம பாரிஸ் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு கடையா இருக்கணும், பொதுமக்களும் வாங்கணும், அது மாதிரி வியாபாரிகளும் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி கடைக்கு நம்ம தேடி போயிட்டு இருக்கோம். இருக்க எல்லா சாக்லேட் பார்த்தீங்கன்னா 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் அடையாளங்கள் சரிங்களா. இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரொம்ப பயன்படுத்தி இருப்பாங்க. இப்போ 2K கிட்ஸ்லாம் அவ்வளோ தெரியாது, ரொம்ப கம்மி விலையா இருக்கணும் மெயினாக. ஸோ அந்த கடைக்கு நம்ம தேர்ந்துட்டு போகிறோம். வாங்க மக்களே, வீட்டுக்குள்ள போகலாம். மக்களை கடை பெயர் பார்த்தீங்கன்னா கேண்டி கார்னு சொல்லுவாங்க. வரதமூர்த்தியப்பன் ஸ்ட்ரீட்டில் சவுகார்பேட்டில் இருக்குது. நம்ம கடைக்கு வந்து எப்படி வரலாம் பார்த்தீங்கன்னா பஸ்லேயே வரலாம். பிராட்வே பஸ் ஸ்டிப்பில் இறங்கிட்டு அங்கே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கொத்தவாச்சாவடி மார்க்கெட் இருக்குது. பக்கத்தில் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரர் காலேஜ் இருக்குது. ஆப்போசிட்டில் அந்த ஸ்ட்ரீட்டே இருக்குது. அடுத்தபடியாக நம்ம ட்ரெயின்லேயே வரலாம். சென்னை கோட்டை ஸ்டாப்பிங் இறங்கிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தா ஒரு 2 மினிட் 3 மினிட்லேயே இங்கே நடந்து வந்துடலாம். மக்களை நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்த நல்ல வீடியோக்களை நீ பார்த்து பயன்பெறணும், அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். மக்கள் இப்போ வீடியோ பார்த்து நீங்கள் பயன்பெற்ற மாதிரி மற்றவங்களும் பயன்பெறணும், அதுக்கான ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படின்னா வந்து இப்போ லைக் பண்ணி லைக் கொடுங்க. அதே லைனில் கமெண்ட் இருக்கும். அடுத்தபடி ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதில் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட் விழுவும். ஒரு 10 மக்கள் பார்த்து பயன்பெறுவாங்க. மக்களே 90 கிட் சாக்லேட் எல்லா வகையான சாக்லேட் வந்து இவங்க கடையில் இருக்குது. ரொம்ப பெரிய ஒரு கடைங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. ஹாய் சார், வணக்கம். என் பேர் ஹர்ஷிதா. சரிங்க. உங்கள் கடை பேர் சொல்லுங்க. நம்ம கடை பேர் வந்து கேண்டி கார்னர். நம்ம எங்க சிச்சுவேட் ஆயிருக்கோம்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொத்தவால்சாவடி மார்க்கெட்னு சொல்லுவாங்க, அதுக்கு பக்கத்துல நம்ம சிச்சுவேட் ஆயிருக்கோம். நீங்க கேண்டி கார்னர்னு கூகுள்ல போட்டா கூட நம்ம கடை வந்து காமிக்கும் லொகேஷன். ஆமா, கடை பேரே கேண்டி கார்னர். கேண்டி கார்னர்னு போட்டா கூட அந்த லொகேஷன் கரெக்டா தான் நமக்கு காமிக்கும். எவ்வளவு நம்ம வந்து கடை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கடை வந்து ஒரு 10 to 15 இயர்ஸா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து 90s கிட்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் நம்ம பண்றோம். ஆனா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இங்க 90s கிட்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரீபேக் பண்ணவும் எடுத்துட்டு போவாங்க, அவங்களே கன்சியூம் பண்ணவும் எடுத்துட்டு போவாங்க. இந்த 90s கிட்ஸ் டில் நவ் இது ஒரு கிரேஸா தான் போயிட்டு இருக்கு, இன்னமும் போயிட்டு தான் இருக்கும். பிகாஸ் நவ் வி ஆர் இன்டு எப்படி சொல்றது, இந்த ட்ரெடிஷனல் ஐட்டம்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப இதுவா இருக்கிறதுனால எல்லாருமே இது லைக் பண்ணுவாங்க. அப்படி இந்த வீடியோ பாருங்க. இங்க நம்ம சாம்பிள் வச்சிருக்கோம். இந்த கடை ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லா வகையான சாக்லேட் இருக்கு. இப்போ சாக்லேட் கடை வந்து நீங்க மட்டும் பாத்துறீங்களா, அம்மாவை பாத்துறாங்களா? இல்ல, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அம்மா தான் பாத்துப்பாங்க. நான் வந்து அம்மாக்கு சப்போர்ட்டா தான் வந்து மம்மிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. அம்மா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கவிதா. நான் தான் கடையில இருப்பேன். ஆமா. எங்க கடை ஓபன் பாத்தீங்கன்னா காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் இருக்கும். சரிங்களா. ஒவ்வொரு வாரமும் சண்டே லீவு, ஞாயிற்றுக்கிழமை. ஆமாமா. கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாமே லீவா இருக்கும். உங்களுக்கு என்னென்ன வகையான சாக்லேட் கிடைக்கும்? இப்போ 90s கிட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த எலந்த ஜாம், நூல் மிட்டாய், ஜீரா, கொய்யா, ஆரஞ்சு மிட்டாய், போலோ, ஜெல்லி, கமர்கட்டு, சோம்பு, இது வந்து எல்லாருக்குமே தெரியும் புளிப்பு சாக்லேட். ஆமா. அப்புறமா இப்போ வந்து எல்லாருமே லைக் பண்றது இது ஸ்டோன் கேண்டின்வாங்க. ஆமா, சாப்பிடுவாங்க. இது எப்படி இருக்கும்னா நமக்கு சாக்லேட் ஜெம்ஸ் நம்ம சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். பார்க்கதான் கல்லு மாதிரி இருக்கும், ஆனா இது கன்சியூம் பண்ண முடியும், அது சாப்பிடலாம். அதுக்கப்புறமா இதுவே வந்து பாத்தீங்கன்னா இது கலர் சோம்புன்னுவாங்க, டீனி மீனின்வாங்க. இதுதான் இது. இது வந்து ஸ்ட்ராங். போலோனா ஹோல் இருக்கும், ஸ்ட்ராங்னா ஹோல் இருக்காது, ரெண்டுமே சேம் தான். இப்போ இது வந்து புதுசா வந்திருக்கிற ஆரஞ்சு மிட்டாய். என்ன டிஃபரன்ஸ்னா இது ஒன்னொன்னு தனிப்பட்ட பேக்கேஜிங்கோட இருக்கும். சரிங்களா, ஒரு பீஸுக்கும் தனி பேக்கேஜிங்கோட இருக்கும். இது வந்து நமக்கு ஓப்பன்ல இருக்கும். இப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வரவங்க இது எல்லாரோட ஷேர் பண்ணணும்னு எடுத்துட்டு போகும்போது ஓப்பன்ல விட்டா இது வந்து தண்ணி விட்டுடும். சோ அதுக்குள்ளேயே சாப்பிடணும்ட்டு அந்த ஒரு ஏர்ஜ் இருக்கும். அது காத்து போயிடும், பிசு போயிடும். அந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸுக்கும் பேக்கேஜிங் இருக்கும். சோ இது காத்து போயிடும்ன்ற ப்ராப்ளமும் வராது. இன்னொன்னு எப்ப வேணாலும் எடுத்து சாப்பிடலாம், உடனே நம்ம முடிக்கணும்ன்ற இதுவும் வராது. வீட்டுக்கு வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா வந்து அவங்க ஒண்ணு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்ப கடையில சேல்ஸ் பண்றவங்களுக்கு லைஸா இருக்கும். கண்டிப்பா
இப்போ இந்த 90s கிட்ஸ் எல்லாம் சேர்த்து இதுவும் ஒரு ஐட்டம். இது கிட்ஸ் ஃபன்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும். இது ஒண்ணு வந்து 1 ரூபான்னு விற்பாங்க. டில் டேட் இது இன்னைக்கும் 1 ரூபாய் ரேட்ல தான் இருக்கு. சரிங்களா? இதுக்காக நமக்கு கஸ்டமர்ஸ் ஃப்ரம் பெங்களூர், கர்நாடகா, ஆல் ஓவர் ஆந்திரா அங்க நின்றதெல்லாம் கூட நம்மள கான்டாக்ட் பண்ணிட்டு இது கொரியர்ல வாங்கிப்பாங்க. இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு கிரேஸ் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இது லாலிபாப். இது வந்து பாத்தீங்கன்னா இது 10 rupees செல்லிங் லாலிபாப். இதுல வந்து 3 வெரைட்டிஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஹார்ட், ஸ்ப்ரிங், ரவுண்ட் 3 வெரைட்டிஸ் on 6 different colors. மினிமம் 5 to 6 கலர்ஸ்ல வரும். இதுவும் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு லைன் சேல்ஸ் பண்றாங்க, ரீசெல்லிங் பண்றாங்க. அந்த இதுவும் இது நிறைய இருக்கு. இது வித் ஸ்டாண்ட் நிறைய இடத்துல டிஸ்பிளேல வச்சு விற்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கரிஸ் அங்க எல்லாமே கூட இது போதும். இப்போ குழந்தைங்க சாப்பிடலாம், பெரியவங்க சாப்பிடலாமா? யார் வேணாலும் சாப்பிடலாம். இது எல்லாமே நம்ம கொடுக்குற ஒரே ஒரு ஷியூரிட்டி என்னன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட். எண்ட் ஆஃப் த டே யாரா இருந்தாலும் வித்தவுட் ப்ராப்ளம் கன்சியூம் பண்ணிக்கணும். இதனால எந்த எஃபெக்டும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துதான் நம்ம பண்றது. மேக்சிமம் நம்ம விற்கிற ஐட்டம் எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கான்னு பார்த்துதான் நம்ம விற்கிறது. இது வந்து 90s கிட்ஸ்ல ரொம்ப ஃபேமஸான ஐட்டம். ஆமாமா. நூல் மிட்டாய், சுத்து மிட்டாய் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட ஐட்டம். இது எல்லாரும் பிடிச்சது. ஆமா. இதோ இது பாருங்க. இது என்ன மாதிரி சுத்திட்டு இருக்கும். இத ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி சுத்துவாங்க. ஆமா. இந்த மாதிரி கேம்ஸ் நல்லா விளையாடிட்டு அப்புறமா இத சாப்பிடுவாங்க. இது ஒரு சூப்பரா இருக்கும் பாத்துங்க. விலைங்க சொல்லுங்க. எம்ஆர்பி எவ்வளவு போயிட்டு இருக்குங்க அப்ப? இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 51 ரூபாய்க்கு இருக்கு. 51 ரூபாய். ஆமா. ஓகே பாத்துங்க. இது நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபாய். 30 ரூபாய். சூப்பரா டிஸ்கவுண்ட் தான். எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்றீங்க அப்பனா? 20 ரூபீஸ் பண்றீங்களா? சோ நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் தான் பண்றாங்க பாருங்க. சோ இந்த மாதிரி சாக்லேட் தேவைப்படும் தாராளமா வந்து இங்க பயன்படுத்திக்கலாம் வாங்கி. ஜெல்லி. ஆமா, சக்கரை ஜெல்லின்னுவாங்க. சக்கரை ஜெல்லி பாத்துங்க மக்களே. இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 400 ரூபாய்னு இருக்கும். 400 ரூபாய் எம்ஆர்பி. ஆனா நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 180 ரூபாய். 180 தரீங்க. ஆமா. சூப்பரான பிரைஸ் தான் போயிட்டு பாருங்க. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பார்த்தா 220 ரூபீஸ் ஆகுது. 220 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்றாங்க. நல்ல ஒரு ஆஃபராக பாருங்க. சொல்லுங்க. இந்த ஜெல்லி வந்து பாத்தீங்கன்னா இது வெஜ் ஜெல்லின்னு நாங்க சொல்லுவோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா ஜெல்லி என்னும்போது ஜெலட்டின் போட்டு பண்ணுவாங்க. இதுல வந்து ஜெலட்டின் இல்ல. இது வந்து பிளான்ட் பேஸ்ட் இதுல பேஸ் பண்ணி பண்றாங்க. சோ இது வந்து பியூர் வெஜ்ஜான ஜெல்லி. ஆமா, இது பியூர் வெஜ். நான் வெஜ்ஜும் இருக்கு இதுல. ஆமா, நான் வெஜ்ஜும் இருக்கு. சக்கரை ஜெல்லிலயே நான் வெஜ்ஜும் இருக்கு. மார்க்கெட்ல இன்னை வரைக்கும் வரும். சூப்பர். சோ பாருங்க, வெஜ்ஜில கூட தாராளமா பயன்படுத்தலாம் உங்கள்ட்ட. சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு நான் வெஜ் உங்களுக்கு இருக்கா உங்கள்ட்ட? நம்ம கிட்ட நான் வெஜ் இல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாயில நம்ம கிட்ட 5 வெரைட்டி இருக்கு. 5 வெரைட்டி உங்களுக்கு பாத்துங்க. இதுல வந்து பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆல் டைம் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆரஞ்சு லெமன் சேர்ந்து இருக்கும். ஆரஞ்சு லெமன். சரிங்களா? இது சொல்ல ஷேப்லயே இருக்கும். அதுலயே வந்து உங்ககிட்ட இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் சிங்கிள் ஆரஞ்சு, ஒரு பிளெயின் ஆரஞ்சு ஃபிளேவர் மட்டும் தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே 4 கலர் 4 ஃபிளேவர் கலந்து வரும் 1 கிலோல. சரிங்களா? இப்போ இது மட்டும் இல்லாம ஆரஞ்சு மிட்டாய் தான் இதையும் சொல்லுவாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பால் ஷேப்ல இருக்கும். சூப்பருங்க. இதுவும் மிக்சிங் தான். ஆமா, இது 4 ஃபிளேவர் கலந்து இருக்கும். இது வந்து வெறும் ஒரு ஆரஞ்சு ஃபிளேவர் மட்டும் தான் இருக்கும். ஆரஞ்சு ஃபிளேவர் மட்டும். ஆமா. இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். இது வந்து லெமன் ஃபிளேவர் இருக்கும். லெமன் ஃபிளேவர். ஓகே வந்து. இது பிரைஸ் சொல்லுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 215 இருக்கும். சரிங்களா? பாத்துங்க 250 இருக்கு. 1 kg இருக்குமாங்க? ஆமா, இது 1 kg பேக்கேஜிங். எல்லாத்துக்குமே எம்ஆர்பி 250. நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 120 ரூபாய். 120 தரீங்க. ஆமா. சோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 130 ரூபாய் டிஸ்கவுண்ட். 130 ரூபாய் போகுது. அந்த தரமான ஆஃபரா இருக்கு பாருங்க. 90 கிட்ஸ் மக்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 80 கிட்ஸ் மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுற சாக்லேட். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் பாருங்க. இந்த மாதிரி சாக்லேட் எதிர்பார்க்கறவங்க தாராளமா இங்க வாங்கலாம். கடை வச்சிருக்கோம், இப்போ வந்து நம்ம சேல் பண்ணணும் ஆசைப்படுறவங்க தாராளமா அவங்க வந்து வாங்கிக்கலாம். சூப்பரான ஆஃபர் தான் போயிட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா கமர்கட்டு. பாத்தீங்களா? தேங்காய் இதுல வந்தது. சரிங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஐட்டம். கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா
எம்ஆர்பி வந்து 150 ரூபான்னு இருக்கும். எம்ஆர்பி 150 ரூபா. ஆமா. நீ கொடுக்குற பிரைஸ்? நம்ம கொடுக்குற பிரைஸ் 80 ரூபாய். 80 ரூபாய். ஆமா. உங்களுக்கு 70 ரூபாய் டிஸ்கவுண்ட் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள 75 பீஸ் இருக்கும். 75 பீஸ் இருக்கு. ஆமா. ஒன்னு 2 ரூபாய் விக்கணும். 2 ரூபா போயிட்டு இருக்கு. அப்ப 80 கிட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் டைம்ல வந்து அதிகபட்சமா சாப்பிட்டுருப்பாங்க. 90 கிட்ஸ் சாப்பிட்டுருப்பாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிட்டுருப்பாங்க. ஒரு ஸ்கூல் பிரேக் டைம்ல சரி, இப்போ பார்ட்டி மேலே வித்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அதிகமாக வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க விரும்பி. அந்த மாதிரி சாக்லேட்டுங்க பார்த்துங்க. ஸோ இவங்கள்ட்ட பாருங்க, பொதுமக்களும் வாங்குறாங்க, அது மாதிரி வியாபாரியும் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ். ஸோ அதனால தான் வந்து மக்கள் தேடி வந்து வாங்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபி வந்து நம்ம கிட்ட 2 வெரைட்டி இருக்கு. ஒரு 2 வெரைட்டி இருக்கு. பாத்துங்க. இது வந்து 5 ரூபீஸ். இது வந்து பார்ன்னு வாங்க. பார். ஆமா. ஓ தட்டையா இருக்குது. ஓகே சரிங்க. இது வந்து உருண்டைன்னு வாங்க. லைக் பால்ஸா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பார் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி 150 ரூபான்னு இருக்கும். 150 ரூபாய். ஆமா. நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 90 ரூபாய். 90 ரூபாய் தராங்க. 150 ரூபாய் போட்டுருக்காங்க பாருங்க. அவங்க 90 ரூபாய் பிரைஸ் தராங்க. ஆமா. எவ்வளவு பீஸ் இருக்குங்க இதுல? இதுல 30 பீஸ் இருக்கும்னா. 30 பீஸ். ஆமா. ஒன்னு 5 ரூபீஸ் செல்லிங்ல இருக்கும். சோ இப்போ நாங்க வந்து உங்களுக்கு 90 ரூபீஸ் குடுக்கறதுனால இதுல வந்து டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 60 ரூபாய் டிஸ்கவுண்ட் வரும். 60 டிஸ்கவுண்ட். ஆமா. சோ 90 கேஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுறது பாருங்க பர்ஃபி மிட்டாய். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து உருண்டை. சரிங்களா? இது உள்ள வந்து 10 பேக்கெட் இருக்கும். ஒரு பேக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 24 ரூபாய் எம்ஆர்பி இருக்கும். சோ இது எம்ஆர்பி இந்த ஃபுல் பேக்கோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 240 ரூபாய். 240 ரூபாய். ஆமா. நம்மளோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 155 ரூபாய். 155 ரூபாய். ஆமா. சூப்பரா. சோ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட்ல ஓவராலா பாக்கும்போது 85 ரூபாய் டிஸ்கவுண்ட் வரும். ஓ 85 ரூபாய் வருது. இதே ஒரு தனி பாக்கெட்டா நீங்க கணக்கு பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளது ஒரு பாக்கெட் நம்ம குடுக்குற ரேட் வந்து 15 ரூபாய் 50 காசு. ஓ 15 ஆமா. ஓகே ஓகே. 24 ரூபாய் எம்ஆர்பி இருக்கும். ஓகே ஓகே. சூப்பர். மொத்தமா லாபமா இருக்கும். அவ்வளவுதான். மொத்தமா உங்களுக்கு இதுவும் நீங்க நல்லா செல் பண்ணிக்கலாம். வீட்டுக்கும் விரும்பி சாப்பிடலாம். ஏன்னா உள்ள வந்து சின்ன பேக்கேஜிங்ல இருக்கிறதுனால நமக்கு வேண்டிய போது ஓபன் பண்ணி சாப்பிடலாம். பாத்துங்க. அதை பொதுமக்களும் வாங்கிக்கலாம், வியாபாரிகளும் வாங்கி தாராளமா பயன்படுத்தலாம். சூப்பரான ஆஃபர்லாம் போயிட்டு பாருங்க. என்னென்னங்க போட்டிருப்பாங்க இதுல பர்ஃபி மிட்டாயில? இதுல வந்து வேர்க்கடலை, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வெல்லம், நெக்ஸ்ட் குளுக்கோஸ் இதுல மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆமா, இதுல மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. இப்போ இது வந்து நம்ம கிட்ட இப்போ அட் பிரசன்ட் நம்ம கிட்ட வேர்க்கடலை உருண்டை தான் இருக்கு. இதுலயே வந்து எள்ளு உருண்டையும் வரும். எள்ளு உருண்டை இருக்கு உங்களுக்கு? ஆமா, எல்லாமே இருக்கு. ஆமா, எள்ளு உருண்டையும் வரும். அதுக்கப்புறமா பருப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க. ஓ சரிங்க. உடைச்ச கடலை. ஆமா, உடைச்ச கடலை அது ஸ்வீட். அந்த வரும். ஆமா, அதுவும் வரும். இப்போ அட் பிரசன்ட் நம்ம கிட்ட இது இருக்கு. ஓகே ஓகே. சூப்பருங்க. நல்ல ஒரு பைசா தான் போயிட்டு இருக்கு. மக்களே தாராளமா வாங்கி பயன்பெறலாம். இப்போ அடுத்த ஐட்டம் பாத்தீங்கன்னா போலோ மிட்டாய்னு வாங்க. நெக்ஸ்ட் அதுலயே ஸ்ட்ராங்னு வாங்க. ஸ்ட்ராங் அந்த ஹோல்ஸ் இல்லாம இருக்கு. ஸ்ட்ராங் சொல்லுவாங்களா? ஹோல் இல்லாம ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்னு வாங்க. போலோட இருந்துச்சுன்னா போலோன்னு வாங்க. ஓ சரி சரிங்க. சரிங்களா? இது ரெண்டுமே 1 kg பேக்கேஜிங்ல தான் வரும். இத ரீபேக்கும் பண்ணிக்கலாம். அது நீங்களும் அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கன்சியூம் பண்ணிக்கலாம். ஓகே. ரீபேக்னா நம்ம ஒரு பாக்ஸ்ல போடுக்கலாம். பாக்ஸ்ல போடுவாங்க. சில பேர் பேக்கேஜிங்ல போடுவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளிஸ்டர் பேக்னு சொல்லிட்டு வரும். அப்படிங்களா? ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி எல்லாம் வரும்ல, பிளாஸ்டிக் பேக்கேஜ், அந்த அட்டை அந்த மாதிரி அதுலயும் போடுவாங்க. சோ நிறைய வெரைட்டி ஆஃப் பேக்கேஜிங்லயும் இது யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அட் பிரசன்ட் ட்ரெண்ட்ல இந்த மேரேஜஸ், ஃபங்க்ஷன்ஸ் அங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸ்ல இதையும் வச்சு இது பண்றாங்க. ஆமா, 90s கிட்ஸ்னு சொல்லிட்டு இதையும் வந்து என்ட்ரன்ஸ்ல வச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி 215 இருக்கும். சரிங்களா? நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா per kg 130 ரூபாய். 130 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஆமா. இப்போ ஆஃபர் போயிட்டு இருங்க. இப்போ இதுக்கு டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு மேல 120 ரூபாய் உங்களுக்கு. 120 ரூபாய் ஆஃபர். சூப்பரா இருக்கு. மக்களே அடுத்தபடி பாத்தீங்கன்னா லாலிபாப்லாம் வச்சிருக்காங்க. சொல்லுங்க, இப்போ லாலிபாப் சொல்லுங்க, என்னென்ன சைஸ் டிசைன்ல இருக்கு சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 10 ரூபீஸ் செல்லிங் லாலிபாப் சார் இது. இதுல வந்து 3 ஷேப்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. 3 ஷேப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஹார்ட். இது ஹார்ட் வந்து இதுல இருக்கு பாருங்க. இது ஹார்ட். இது ஃபர்ஸ்ட் ஹார்ட். இது வந்து ஹார்ட் ஷேப்ல இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங்னு வாங்க. இது நீட்டா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட்னு வாங்க. ரவுண்ட் வந்து உங்களுக்கு இங்க ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். ஓகே, ரவுண்டா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ரவுண்டா இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே ஒன் பீஸ் வந்து எம்ஆர்பி 10 ரூபீஸ்னு இருக்கும். 10 ரூபீஸ். ஆமா. சோ இந்த 3 வெரைட்டி மிக்சிங் பண்ணி ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கும்.
சரிங்களா? இனிஷியலா ஒரு ஸ்டாண்ட் நீங்க வாங்கிட்டு இது செல் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் ஸ்டாண்ட் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுன்ற இது இல்லாம நீங்க இந்த மாதிரி ரீஃபில் பேக்கெட்ஸ் வாங்கிட்டு இதுல நீங்களே மறுபடியும் வச்சு நீங்க வித்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு ஸ்டாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வித் ஸ்டாண்டோட நாங்க கொடுப்போம் இனிஷியலா. இது 120 பீசஸ் இருக்கும், 120 பீஸ் இருக்கும். 120 பீஸ். ஆமா, 120 பீஸ் 3 வெரைட்டி கலந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். சோ எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் எம்ஆர்பி. 1200 ரூபாய். ஆமா, நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 700 ரூபாய். நெட் ரேட் வந்து 700 ரூபாய் வரும் ஒரு ஸ்டாண்ட். ஆமா, உங்களுக்கு டிஸ்கவுண்ட்னு வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் வரும். 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்றாங்க பாத்தீங்க மக்களே. சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு இவ்ளோ பெரிய இன்வெஸ்ட்மென்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரீஃபில் வாங்குறோம்ல, இப்போ இது சொல்லுங்க. இப்போ ரீஃபில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட்ல லாலிபாப் முடிஞ்ச உடனே நீங்க இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கி நீங்க ரீஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அதே 3 வெரைட்டிஸ் நம்ம கிட்ட 3 பேக்கேஜிங்ல வரும். ஒரு பேக்கெட்ல வந்து 50 பீசஸ் கொண்ட ரீஃபில் பேக்கெட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு பேக்கெட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபீஸ். 250 ரூபீஸ். ஆமா, ஓகேங்க. 500 போட்டுருங்க, எம்ஆர்பி போட்டுருக்காங்க. நீங்க வந்து 250 தரீங்க. ஆமா. ஓ சூப்பர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே 50% டிஸ்கவுண்ட் கணக்குல வரும். ஓகே, எவ்வளவு பீஸ் இருக்கு மொத்தமா? மொத்தமா 50 பீஸ் இருக்கும் ஒரு பேக்கெட்ல. சோ எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய். நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாய். 250. ஆமா, உங்களுக்கு அதனால டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாய் டிஸ்கவுண்ட் வரும். புளிப்பு மிட்டாய் சொல்லுங்களா? ஆமா, இது புளிப்பு மிட்டாய்னு வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேட் 35 ரூபாய். சரிங்களா? எம்ஆர்பி 100 ரூபான்னு இருக்கும். ஆமா, 100 பீசஸ் இருக்கும் ஒரு பேக்கெட். 100 பீஸ் இருக்கு. ஆமா, சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 65 ரூபீஸ் டிஸ்கவுண்ட். 65. சூப்பர். இப்போ பர்த்டே சாக்லேட் கொடுப்பாங்களா ஒரு சில பேர்லாம்? பர்த்டேக்கும் கொடுக்கலாம், இல்ல அவங்களே வந்து கன்சியூம் பண்ணிக்கவும் எடுத்துக்கலாம். இது ஆல் டைம் எல்லாருக்குமே. ஆரஞ்சு மிட்டாய் நெக்ஸ்ட் ஃபுல்லா போறது இதுதான். கண்டிப்பா பாருங்க, 80 கிட் 90 கிட் சாப்பிட்ற ஒரு சாக்லேட் பாருங்க, சூப்பரான ஒரு பிரைஸ் தான் போயிட்டு இருக்கு. இப்போ டைம் பாஸ் கூட சாப்பிடுவாங்க, நிறைய பேர் சாப்பிடுவாங்க அதெல்லாம். ஓகே சூப்பர். இப்போ அடுத்தபடி சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொய்யா மிட்டாய். கொய்யா மிட்டாய் சரிங்களா? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஐட்டம். கிரீன் பேக்கேஜிங்ல வந்தாலே எல்லாருமே கண்ணு மூடி வாங்கிப்பாங்க. கொய்யா மிட்டாய்னு சொல்லுவாங்க. கொய்யா மிட்டாய். ஆமா, இதே ஒரு சில கடையில் கிடைக்க மாட்டேது இப்பெல்லாம். பாத்துங்க, 90 கிட் 80 கிட்ஸ் ரொம்ப சாப்பிடுறது பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி 18 இருக்கும். சரிங்களா? நம்ம நெட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபாய். 50 ரூபாய் பண்றீங்க. ஆமா, சோ ஒரு பேக்கெட் மேல உங்களுக்கு 30 ரூபாய் டிஸ்கவுண்ட். 30 டிஸ்கவுண்ட் பண்றீங்க. சூப்பர். ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. 90 கிட்ஸோட கொய்யா சாக்லேட். இப்போ நெக்ஸ்ட் இப்போ பிரசன்ட்டா இந்த மார்க்கெட் ட்ரெண்டிங்ல போறது வந்து இது கருப்பட்டி காபி. கருப்பட்டி காபி. ஆமா, நம்ம காஃபி கேண்டி பாத்துறோம். இது வந்து கருப்பட்டி காபி. கருப்பட்டி காபி பாருங்க மக்களே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபாய் செல்லிங்க்கு 1 ரூபான்னு விக்கணும். எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபான்னு இருக்கும். 200 ரூபாய். ஆமா, நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 120 ரூபாய். 120 வரீங்க. ஆமா, சோ ஒரு ஜாருக்கு மேல உங்களுக்கு டிஸ்கவுண்ட்னு வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபாய். 80 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்றாங்க. இது சூப்பரான பிரைஸ் போட்டுருக்கு பாருங்க. தாராளமாக பயன்பெறலாம். அடுத்தபடி சொல்லுங்க. இந்த ஸ்வீட் சோம்பாங்க பேரு? ஆமா, இது ஸ்வீட் சோம்புன்னுவாங்க. ஆமாமா, இது வந்து மவுத் ஃப்ரெஷ்னர் கூட சொல்லுவாங்க. நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க. இது எல்லாமே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல நம்ம எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம இது சாப்பிடுவோம். இது வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம மவுத் ஃப்ரெஷ்னஸா இருக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்டதெல்லாம். அது மட்டும் இல்லாம இது டைஜஷனுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா இந்த பிரியாணி சாப்பிட்டு நெக்ஸ்ட் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் வச்சிருப்ப சாப்பிடுவாங்க. ஆமா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இது 1 kg பேக்கேஜிங்ல இருக்கு. இது வந்து நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 110 ரூபாய். எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 180 ரூபான்னு இருக்கும் எம்ஆர்பி. சோ உங்களுக்கு 70 ரூபாய் டிஸ்கவுண்ட். 70 டிஸ்கவுண்ட் பண்றாங்க பாத்துங்க. சூப்பரான பிரைஸ் தான் போயிட்டு இருக்கு மக்களே. பாத்துங்க. அடுத்தபடியா பாருங்க, நம்ம மீன் தொட்டில கல்லு மாதிரி ஒரு சாக்லேட் வச்சிருக்காங்க பாருங்க. இது ஃபுல்லா உண்மை சாக்லேட் தாங்க. இது ஒரிஜினல் சாக்லேட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெம்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல, உள்ள சாக்லேட் மேல கலர், அதே மாதிரி தான் இதுவும். உள்ள வந்து சாக்லேட் இருக்கும், மேல வந்து உங்களுக்கு பார்க்க கல்லு மாதிரி இருக்கும். ஓகே, இது இந்தியன் ப்ராடக்ட்டா இல்ல ஃபாரின் இதுங்க? இது இம்போர்ட்டட் ப்ராடக்ட். இதோட பேரே வந்து ஸ்டோன் கேண்டின்னு தான் சொல்லுவாங்க. ஸ்டோன் கேண்டின். ஆமா, ஸ்டோன் கேண்டி. சரிங்களா? இது பார்க்க கல்லு மாதிரியே தான் இருக்கும், ஆனா இது சாப்பிடலாம், சாப்பிடுற ப்ராடக்ட். ஓகே, சூப்பர். பாருங்க இப்போ விலை எவ்வளவு போயிட்டு இருக்குங்க இப்போ? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 280 ரூபீஸ். 280. ஆமா, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபாய் எக்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம கிட்ட.
இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு 100 எம்ஆர்பி இருக்கும். 100. ஆமா 100 பீசஸ் இருக்கும். ஒண்ணு 1 ரூபாய் நம்ம ஒரு sell ரூபாய். ஆமா பண்றோம். நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 60 ரூபாய். 60 ரூபாய் தரீங்க. உங்களுக்கு 40 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 40 டிஸ்கவுண்ட் பண்ணுங்க பாத்து மக்களே. இதுல ஃபிளேவர்ஸ் வந்து ஒரு 6-7 ஃபிளேவர்ஸ் வரும். இப்போ இது ஏலக்காய், உங்க கையில இருக்கிறது மில்க், அதுலயே வந்து உங்களுக்கு சாக்லேட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குல்ஃபி ஃபிளேவர்ல இருக்கு. ஓ குல்ஃபி ஃபிளேவர் சூப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா மில்க் ஃபிளேவர் ஒயிட் ராபிட் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இதுல வந்து ஹனி எக்லர்னு சொல்லிட்டு ஹனி ஃபிளேவர்ல இருக்கு. ஹனி இருக்கு. ஆமா இது வந்து வச்சிருக்காங்க பாருங்க. ஆமா இது கிரன்ச்சி எக்லர்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும். சாஃப்ட்டாவும் இல்லாம ஹார்டாவும் இல்லாம மீடியம். சூப்பர். சோ இது ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படும் வாங்கிக்கலாம். பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நிறைய இதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ வந்து ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க. உங்களுக்கு சாக்லேட்ல அதிகமாக வாங்குறாங்கல்ல, யாரெல்லாம் வந்து வாங்குறாங்க உங்கள்கிட்ட? இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்சேலரா வந்து வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆமா சிறு வியாபாரிகள் வந்து 1-2 பேக்கெட்ஸும் வந்து வாங்குவாங்க. ஃபுல் பேக்கெட் அவங்களுக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ பொதுமக்கள்லாம் வந்து வாங்குறாங்களா? வருவாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா வந்து எல்லா வெரைட்டிலும் சும்மா ஒரு பேக்கெட் வேணும்னு வர்றவங்க கூட வந்து வாங்கி அவங்க சப்போர்ட் பண்றீங்க. பண்ணுவோம். பர்த்டேக்கெல்லாம் வருவாங்க. பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பல ரகமான பொம்மைங்கெல்லாம் இருக்கு. அந்த பொம்மைங்கெல்லாம் வாங்குவாங்க. சாக்லேட் வாங்குவாங்க, பிஸ்கட், வேஃபர்ஸ், அந்த மாதிரி எல்லாமே வாங்குறவங்க இருக்காங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா புளியங்காய் சாக்லேட் தான். ஆமா இதோட பேரு டேமரிண்டஸ்னு சொல்லிட்டு. அது புளியங்காய் மாதிரியே இருக்கும். டேஸ்டியா புளியங்காய் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். புளிப்பா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி பேக்கேஜிங்கோட வரும். 160 பீஸ் இருக்கும் ஒரு பேக்கெட்ல. நீங்க பாத்துக்கோங்க. 120 ரூபாய் போட்டுருக்காங்க. ஆமா 160 ரூபாய் எம்ஆர்பி. நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 90 ரூபாய். 90 ரூபாய் வரைக்கும் போறீங்க. சூப்பருங்க. இப்போ 70 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்றீங்க. ஆமா 70 ரூபீஸ் டிஸ்கவுண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. வீட்டுக்கு கூட நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அந்த புளியங்காய் ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கிறவங்க எல்லாம் இது வாங்கிட்டு போவாங்க. ஓகே. செல்லும் பண்ணுவாங்க, வீட்டு கன்சியூம் பண்றவங்களும் நிறைய பேர் வாங்குவாங்க. கண்டிப்பா. அடுத்தபடி சொல்லுங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா லாட்டி சாக்கோ பைன்னு சொல்லுவாங்க. இது ஒன்னு 10 ரூபீஸ் செல்லிங். எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஐட்டம். ஆமாமா. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி 180. நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 145 ரூபாய். 145 வரீங்க. ஆமா பாத்துங்க மக்களே, சூப்பரான பிரைஸ் தான் போயிட்டு இருக்கு பாருங்க. 55 ரூபாய் உங்களுக்கு 35 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட். ஓகே 35 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகுது. ஸோ தாராளமாக வாங்கலாம். பார்த்துங்க பிராண்டட் இதெல்லாம். அடுத்தபடி சொல்லுங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நபாட்டி வேஃபர்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மேல வேஃபர் இருக்கும், சென்டர்ல க்ரீம் இருக்கும். க்ரீம்லாம் இருக்கும். ஸோ இது வந்து சென்டர் ஃபில்ட் வேஃபர் க்ரீம் வேஃபர் பிஸ்கெட்னு தான் சொல்லுவாங்க. இது ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெட்டியா தான் விக்கிறோம் நம்ம கிட்ட. ஆமா நம்ம கிட்ட லூஸ்ல இல்ல. இது ஒரு பெட்டியில வந்து 180 பீஸ் இருக்கும். 180 பீஸ். ஆமா ஒன்னு 10 ரூபாய் செல்லிங் பண்ணும். சோ இது வந்து எம்ஆர்பின்னு வந்து பாத்தீங்கன்னா 1800 எம்ஆர்பி. 1800 எம்ஆர்பி. இப்போ நீங்க நெட் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1390. 1390 ரூபாய். ஆமா பாத்துங்க மக்களே, அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 410 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். 410 ரூபாய். ஓ பாருங்க, சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு பாருங்க. பெட்டி ஆகும்போது சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு. இப்போ வந்து பர்த்டே சாக்லேட் சொல்லுவாங்க. இந்த 2 ரூபா 1 ரூபா இருக்குல்ல, அந்த மாதிரி சாக்லேட் வரும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபாய் சாக்லேட். நீங்க சொன்ன மாதிரி பர்த்டேஸ்க்கு எல்லாம் இது கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். உள்ள பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து ஒரு பேக்கெட்ல 90 பீசஸ் இருக்கும். 90 பீசஸ் இருக்கு. ஆமா நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 120 ரூபாய். 120 தரீங்க. ஆமா எம்ஆர்பி 215 போட்டுருக்கோம். 250 ரூபாய் போட்டுருக்கு. நீங்க 120 தரீங்க. ஓ சூப்பர். சோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 130 ரூபாய் டிஸ்கவுண்ட். 130 ரூபாய். சூப்பரா இருக்கு பாருங்க. இதுலயே வந்து உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் கூட இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட். அதுலயே இது வந்து கேஷ்யூ. ஓ ஆமா. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பாதாம். சரிங்களா? இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே பாருங்க. இப்போ பர்த்டே சோ அந்த டைம்லலாம் வந்து பல்கா வாங்கணும் தர்மாங்கலாம், இல்ல ஒரு சிங்கிள் பீஸா கூட தர்மா நீங்க வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்தது எக்லெஸ் மாதிரியே நெக்ஸ்ட் மார்க்கெட்ல இப்போ பர்த்டேஸ்க்குன்னு வந்து பெரிய சாக்லேட் வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய சாக்லேட் இதுவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு 5 ரூபீஸ் செல்லிங்ல இருக்கும். ஆமா டைரி மில்க் மாதிரி சாஃப்ட் சாக்லேட் இதெல்லாம். இதுல வந்து நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆமா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி 350 ரூபீஸ்னு இருக்குங்க. 350. ஆமா நம்ம கிட்ட 4 டிஃபரெண்ட் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு 230 ரூபாய் வரைக்கும் நம்ம விக்கிறோம். சரிங்களா? ஆமா ஒரு கம்பெனி வந்து 200 ரூபான்னு இருக்கும், இன்னொரு கம்பெனி வந்து 230 ரூபான்னு இருக்கும்.
ஆமா டிஸ்கவுண்டட் பிரைஸ் நான் சொல்றது. ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பின்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து 350 rupees எம்ஆர்பி இருக்கும். ஒரு இதுல வந்து 70 பீஸ் இருக்கும். காபி சாக்லேட் சொல்லுங்க. காபிகோ வாங்க அது பேரு. காபிகோ. காபிகோ. இது எவ்வளவு பிரைஸ் இப்ப? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பின்னு வந்து பாக்கும்போது எம்ஆர்பி 100 rupees. 100 rupees. சரிங்களா? நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபாய். 80 ரூபாய். இது ஒரு சாக்லேட் 1 ரூபாய் சொல்லுவாங்க. எவ்வளவு பீசஸ் இருக்கு? ஒரு சாக்லேட் வந்து 1 ரூபாய் விக்கணும். 100 பீஸ் இருக்கும். 100 பீஸ் இருக்கு. ஆமா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து 20 rupees வரும். கிரீம் பிஸ்கெட். சரிங்களா? இதுல 2 ஃபிளேவர்ஸ் வரும். ஒன்னு வந்து சாக்லேட், இன்னொன்னு வந்து சீஸ். சீஸ். ஒன்னு 5 rupees செல்லிங் பிஸ்கெட் இது. நம்ம ரேட் வந்து 170 ரூபாய். சரிங்களா? எம்ஆர்பி வந்து 200 ரூபாய் இருக்கும். டிஸ்கவுண்டட் பிரைஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபாய் டிஸ்கவுண்ட். 30 டிஸ்கவுண்ட். அடுத்தபடி சொல்லுங்க. இந்த பக்கெட் ஜார்ல வச்சிருக்கீங்களா சாக்லேட்லாம்? அப்படி சொல்லுங்க. இது விலைகளை சொல்லுங்க. பிரைஸ் சொல்லுங்க. என்னென்ன இருக்கு? இப்போ இந்த ஜார் ஐட்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்லர்ஸ் 1 ரூபாய் செல்லிங் எக்லர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது 3 வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு. இது மில்க், ஏலக்காய், சாக்லேட். இது வந்து எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் எம்ஆர்பி. ஆமா நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 120 ரூபாய். சோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 80 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட். 80 ரூபாய் போகுது. ஆமா சரி சரிங்க. அதுக்கு நெக்ஸ்ட் இது எக்லர்ஸ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது வந்து மிட்டாய் கேண்டி தான். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி 200. சரிங்களா? நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 140 தரீங்க. ஆமா உங்களுக்கு 60 rupees டிஸ்கவுண்ட் பண்றீங்க. சூப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் கேண்டி தான். சரிங்களா? கேண்டி நீங்க வித்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த டப்பாவை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரீயூசபிள் கண்டெய்னர் இது. சூப்பர். சரிங்களா? சரி சரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஐட்டம் ஃபுட்பால் சாக்லேட்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 150 பீஸ் இருக்கும் ஒரு ஜார்ல. உள்ள வந்து 150 பீசஸ் இருக்கும். சரிங்களா? நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய். 100 ரூபாய். ஆமா உங்களுக்கு 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் வரும். இது வந்து பாக்க ஃபுட்பால் மாதிரியே இருக்கும். மேல ராப்பர், உள்ள வந்து சாக்லேட். ஓகே ஓகே. சரிங்களா மக்களே? சூப்பரா இருக்கு பாருங்க. நல்ல ஆஃபரா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெல்லின்னு சொல்லுவாங்க. பேக்கிங் போட்ட ஜெல்லி. இதுல வந்து நம்ம கிட்ட 3 ஃபிளேவர்ஸ் இருக்கு. ஒன்னு இம்லி, இன்னொன்னு ஸ்ட்ராபெரி, இது வந்து மிக்ஸ்ட் ஃப்ரூட். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி 150 இருக்கும். உள்ளேயும் 150 பீசஸ் இருக்கும். இது எல்லாமே 1 ரூபாய் விக்கிற ஐட்டம். நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 85 ரூபாய். ஆமா உங்களுக்கு டிஸ்கவுண்ட். டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும்னா இது பெரிய கம்பெனி தான், ஓஷன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இது ஹைதராபாத்ல இருந்து வர ஐட்டம். இது டேஸ்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். இது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்னு வந்து பாக்கும்போது 65 ரூபாய் டிஸ்கவுண்ட். 65 ரூபாய் போயிட்டு இருக்கு. சரி சரிங்க. இப்போ அடுத்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் நம்ம பார்த்திருப்போம். இது ஆரஞ்சு மிட்டாயை பேக்கெட் போட்டு இருக்கும். ஓகே ஓகே. சரிங்களா? நீங்க எப்ப வேணாலும் சாப்பிடலாம். அதெல்லாம் வந்து நம்ம ஓபன் பண்ண உடனே சாப்பிடணும், காத்து போயிடும், தண்ணி விட்டுரும் சொல்லுவாங்க. இதுல வந்து அந்த பிரச்சனை வராது. இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி உங்களுக்கு 200 ரூபான்னு இருக்கும். நம்ம ரேட்டு 120 ரூபாய். 120 ரூபாய். ஆமா உங்களுக்கு 80 ரூபாய் டிஸ்கவுண்ட் வரும். சூப்பர். அடுத்து அந்த கோல்ட் காயின் மாதிரி இருக்காது. இது வந்து சாக்லேட் தான். ஆமா இதுவும் சாக்லேட் தான். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபான்னு செல் பண்ணுவாங்க. 150 பீஸ் இருக்கும். நம்ம ரேட் 100 ரூபாய். 100 ரூபாய். சோ உங்களுக்கு 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் வரும். சூப்பர்ங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கூட கேண்டிஸ் தான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஃபிளேவர் கேண்டிஸ். சரிங்களா? இது கொய்யா, இது பிளாக் கரண்ட். இது எல்லாமே 1 ரூபாய் தான் செல் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி 116 இருக்கும். நம்ம ரேட் வந்து 85 rupees. சூப்பர். சோ உங்களுக்கு 75 rupees டிஸ்கவுண்ட். கண்டிப்பா. அதிகபட்சமா கடையில பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி ஜார். இது எல்லாமே வந்து இந்த கடையில லைன்ல போடுறவங்க அவங்க எல்லாரும் இந்த மாதிரி வாங்குவாங்க. பிகாஸ் அவங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும், வாங்கி எண்ட் கஸ்டமருக்கும். கண்டிப்பா. அதிகபட்சமா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சாக்லேட்டா. பொதுமக்களும் வாங்கி ஒரு ஜாரா வாங்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் பியர்ஸ்னு சொல்லிட்டு. இது பேர் எப்படியோ உள்ள மிட்டாயும் அப்படிதான் இருக்கும். ஆமா உள்ள மிட்டாய் வந்து உங்களுக்கு கரடி ஷேப்லயே இருக்கும். பாருங்க இது 1 ரூபாய் தான். சரிங்களா? 180 பீஸ் இருக்கும். சோ ஒரு ஜார் வந்து 180 ரூபாய். 180 ரூபாய். ஆமா எம்ஆர்பி. நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 105 ரூபாய். 105 ரூபாய். உங்களுக்கு 75 ரூபாய் டிஸ்கவுண்ட். ஓகே டிஸ்கவுண்ட் பண்றாங்க பாருங்க. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸா போற ஐட்டம்ஸ். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ யாருக்காச்சும் போய் கிஃப்ட் பண்ணணும்னா அதிக குவான்டிட்டியும் இருக்காது. சரிங்களா? பிளஸ் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும்.
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி 125 ரூபான்னு இருக்கும். ஆமாமா சரிங்களா? நம்ம ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா 70 ரூபாய். 70 ரூபாய். ஆமா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 55 ரூபாய் உங்களுக்கு இதுல டிஃபரன்ஸ் வரும். 55 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்றீங்க. சூப்பர். வரும். இதுல 20 பீஸ் தான் இருக்கும் gift ஐட்டம்னால. சரிங்களா? இப்போ அதே மாதிரி வந்து டேஸ்ட்ல எப்படி ஃபாரின் சாக்லேட் மாதிரி இருக்குமா எப்படிங்க? ஆமா, டைரி மில்க் மாதிரி சாஃப்ட் சாக்லேட். அதுக்குள்ள உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் வரும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ளேவர்ஸா இருக்கும். 4-5 ஃப்ளேவர் கலந்து இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவர் ஒரு டப்பால இருக்கும். இது லிச்சி, இது காஃபி, வனிலா அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 45 to 50 பீசஸ் இருக்கும் ஒரு டப்பால. நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய். 100 ரூபாய். எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க தெரியும் 150 ரூபாய் எம்ஆர்பி. 150 ரூபாய் போட்டுருக்கு. பாத்து மக்களே. சோ இதுக்கும் உங்களுக்கு 50 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் வரும். ஓகே. இப்போ நம்ம இது வந்து கிஃப்ட்ஸ். இதுலயே வந்து ஜார்ஸ் இருக்கும். ஜார்ஸ். ஆமா, கண்டெய்னர்ஸ்னு சொல்லுவாங்க ஜாரை விட. இதுவும் வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்கு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. கிஃப்டிங் பர்பஸ், பர்த்டேஸ்க்கு, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. இதுல வந்து பீஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 60 ல இருந்து 80 பீஸ் வரும். சரிங்களா? நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய். 100 ரூபாய் தரீங்க. ஆமா, எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 180 ரூபாய். 80 ரூபாய் டிஸ்கவுண்ட். 80 டிஸ்கவுண்ட். இப்போ இந்த சாக்லேட் டேஸ்ட் இருக்குங்க. நீ சொன்னீங்க இப்போ டைரி மில்க் மாதிரி இருக்குமா இல்ல இந்த மாதிரி இருக்காது? இது வந்து உங்களுக்கு எக்லெஸ் மாதிரி இருக்கும். எக்லெஸ் மாதிரி இருக்கும். ஆமா, இது எக்லெஸ் மாதிரி இருக்கும். 2 சாக்லேட் இந்த மாதிரி. ஆமா, 2 ரூபாய் சாக்லேட் மாதிரி. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ். சோ உங்களுக்கு இந்த பாதாம், கேஷ்யூ அந்த ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ஆமா, இது மிக்சிங்ல இருக்கும். சோ இந்த லைன்ல இருக்கு பாருங்க. இது வந்து சிங்கிள் ஃப்ளேவர்ஸ்ல. இதுவும் அதே பிரைசிங் தான் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இது சிங்கிள் ஃப்ளேவர், இது கேசர், இது டேட்ஸ், அந்த மாதிரி சிங்கிள் ஃப்ளேவர். சரி, ஓகே. சூப்பர். அடுத்தபடி சொல்லுங்க, இந்த லைன்ல என்ன இருக்கு? இது எல்லாமே வந்து வேஃபர் ரோல்ஸ்னு சொல்லுவாங்கண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வேஃபர் நடுவுல வந்து உங்களுக்கு கிரீம் சென்டர் ஃபில்லிங்ல இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2-3 கம்பெனி நம்ம கிட்ட இருக்கு. எல்லாமே வந்து செல்லிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 95 ரூபாய். எம்ஆர்பி வந்து 150 ரூபீஸ். எம்ஆர்பி. ஓ சூப்பர். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்னு வந்து பாத்தீங்கன்னா 55 ரூபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். 50 ரூபீஸ். ஓகே. இதுல ஒரு டப்பால வந்து பாத்தீங்கன்னா 30 பீஸ் இருக்கும். சரிங்களா? ஒன்னு 5 ரூபீஸ் செல் பண்ணும். ஆமாமா. ஒரு பீஸ் வந்து 5 ரூபீஸ் ஆனும்போது உங்களுக்கு 150 எம்ஆர்பிக்கு. மக்களே, இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா 90 கிட்ஸ் சாக்லேட் இருக்கு. அதே மாதிரி கடைகளுக்கு வியாபாரம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி சாக்லேட்லாம் இருக்கு. இப்போ சாக்லேட்ல இப்போ பொதுமக்களுக்கு கேக்குறாங்க, வியாபாரிங்க கேக்குறாங்க. டெலிவரி எல்லாம் பண்ணுவீங்களா? டெலிவரி வந்து சம்டைம்ஸ் நாங்க அவைலபிளா இருந்தா நாங்க டெலிவரி வந்து புக்கிங் பண்ணி தான் சார் பண்ணுவோம். நம்ம டைரக்டா டெலிவரி பண்றது இல்ல. அது கூட இப்போ நாங்களா வந்து பண்றதா இருந்தா கூட ரேபிடோ அந்த மாதிரி ஏதாச்சும் இல்ல கொரியர்ல கூட பண்ணலாம். ஆனா வந்து கொரியர் சேஃப் ஐட்டம்ஸ் தான் நாங்க கொரியர் பண்ண முடியும். இப்போ மிட்டாய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் ரிஸ்க்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எந்த கொரியர் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு டைரக்டா வந்து வாங்கிக்கிட்டா உங்களுக்கும் நோ ரிஸ்க், எங்களுக்கும் நோ ரிஸ்க். கண்டிப்பா. இப்போ ரேபிடோ மூலமா புக் பண்ணா கூட அவங்க வாங்கிக்கலாம். சென்னையில உள்ளவங்க சென்னையில உள்ளவங்க அவங்க கூட எங்களுக்கு இந்த ஐட்டம் வேணும்னு சொல்லிட்டு ப்ரையரா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் ரேபிடோ புக் பண்ணிட்டு அவங்க டெலிவரியும் எடுக்கலாம். அவங்க தான் வரணும்ன்ற அந்த இதுவும் கிடையாது. இப்போ சென்னை தவிர்த்து இப்போ தமிழ்நாடு பல ஊர்ல இருக்காங்க. சாக்லேட் தேவைப்படுது, 90 கிட்ஸ் சாக்லேட் தேவைப்படுது. இப்போ அவங்களுக்கு டெலிவரி பண்ணுவீங்களா? இப்போ கடைகள்ல பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி சர்வீஸ், லாரி சர்வீஸ் வரும். லாரி சர்வீஸ். ஆமா, அவங்க ஊருக்கு லாரி சர்வீஸ் வரும். சோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த லாரில இங்க வரும் சொல்லி சொன்னீங்கன்னா நம்ம அந்த லாரிலயும் புக்கிங் பண்ணி அப்படிங்களா? சரி, ஓகே. மக்களே, இவங்க விசிட்டிங் அட்ரஸ் பாத்துங்க. நம்ம கடை பேர் வந்து பாத்தீங்கன்னா கேண்டி கார்னர். நம்ம கடை இருக்கிறது பாத்தீங்கன்னா வரதாமுத்தியப்பன் ஸ்ட்ரீட்ல இருக்கு, சவுகார்பேட்டையில. சரிங்க, பாத்துங்க மக்களே. இப்போ நம்ம கடைக்கு வரணுங்க. இப்போ எப்படி நம்ம வரலாம்? இப்போ நம்ம கடைக்கு வந்து சப்போஸ் பூக்கடை பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரியும். அந்த பூக்கடை பஸ் ஸ்டாப் இறங்கிட்டு எதிரில கோடவுன் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் வரும். அந்த ஸ்ட்ரீட் நேரா வந்துட்டீங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் ஒரே ஸ்ட்ரீட் தான், வரதாமுத்தியப்பன் ஸ்ட்ரீட்ல நம்ம கடை இருக்கு. மக்களே, இவங்கள்ட்ட எல்லா வகையான 90 கிட்ஸ் சாக்லேட் இருக்குது மக்களே. ஒரு சில விலைகள் வந்து வீட்டில் சொல்லிருக்க மாட்டோம். நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு தாராளமாக தெரிஞ்சுங்க. ரொம்ப கம்மி விலையாக தான் இருக்குது மக்களே இவங்கள்ட்ட. ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.
ಫಾಂಟ್ ಸೈಜ್ ಫಾಂಟ್ ಸೈಜ್ ಫಾಂಟ್ ಶೇಪ್ ಮಾಡ್ತೀನಿ ಅದೆಲ್ಲ నేను 10 నిమిషాలు ఓకే రాంగ్ సార్ डार्क को डार मैडम स्केल करती हैं स्केल करते हैं पैकेट ఎత్తిన 4 గోల్ ఎన్ని మ్యామ్ 6 ఆ तुलसी की रेंज लो बोलिए తులసి ఇంది రెండు తులసి ఇంది రెండు अंकित एक जार డోకి చోకి ఎంత 185 ఓకే అంకిత ఇట్లా జార్ ఎన్ని ரெண்டு பேர் இருக்குங்க உங்க கிட்ட